அந்த சிரிப்பு என் எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே இருந்துச்சு. அது என்ன போட்டு தாக்குச்சு. காற்றுல பறக்கும்னு நான் நினைக்கல, ஆனால் கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருந்துச்சு. என்ன இருமல் ரிவர்ஸ்ல போகுது? பாத்தி என்னைய காட்டுல குதிரை ஓடுற சத்தம் கேக்குது. வழக்கமா லேப்டாப் 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 தானே கேட்கும். இது என்ன கடமை கடமை கடமைக்குன்னு கேக்குது. எது பதட்டமா இருக்கியா? கண்ணை துற. இந்த கண்ணு வாய போல நாக்க நீட்டு. உனக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். இப்ப எடுத்தாச்சா? எடுத்துட்டியா? தெளிவா தாண்டா இருக்கீங்க. டெஸ்ட் அது எடுத்துட்டியா? வருமானம் பூரா போயிரும் போல் இருக்க. மோஷன் டெஸ்ட் அது ஒண்ணுதான் எடுக்கணும்ல. எடுத்தா தானே என்ன வியாதின்னு டாக்டர் கேட்டா கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். எவ்வளவு நர்ஸ் நாளை கூட்டி போய் நல்ல மோஷன் டெஸ்ட் எடுத்து கூட்டி வா. சார் அது இங்க எடுக்க வினதில்லை சார், நானே எடுத்து கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டியா? வெரி குட். இந்த மாதிரி வர்ற பேஷண்ட் எல்லாம் டாக்டருக்கு கோ ஆபரேஷன் பண்ணீங்கன்னா ஆபரேஷன் எதுவுமே இல்லாம. டேய் நாங்கெல்லாம் மரதக்காரங்கடா. எங்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம். தெரிஞ்சுக்க முதல்ல மடப்பயல. சொன்ன கலை ராசா எதுக்கியா 2 பேரும் சண்டை போடுறீங்க? அந்த கதையை கேளுங்க. நான் வீட்டுக்கு மூத்த, இவன் இளையவன். எங்க ஆத்தா ஒரு கோழி அடிச்சு குழம்பு வச்சா. அந்த கோழி தலைய யார் திங்கணும்? நான் வீட்டுக்கு தலை புடல, நான் தானே திங்கணும். இவன் எனக்கு முன்னாடியே அந்த தலையை எடுத்து தின்னுட்டான். நான் சும்மா இருப்பானா? தின்ன வேலை விட்டு இப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சா நான் சும்மா விட்டுருவேன். 8 மிதிச்சு நீ நெஞ்சில மிதிச்சா நான் சும்மா இருப்பனா? புடிச்சா நச்சில விட்டா ஒரு அவன் அங்க அடிச்சத நான் விட்டேன். ஐயோ இல்லனா சும்மா செஞ்சு காட்டுறதுக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. போங்கண்ணே, உங்க உடம்பு பிஞ்சு உடம்புனே. எனக்கு வேணா சொல்ற தம்பி. இல்லவே நம்ம 2 பேரும் சண்டையா போடக்கூடாது. வீட்டுக்கு போய் 2 கோழி வாங்கி நம்ம இஷ்டப்பட்டா சாப்பிடலாம். நல்ல நாட்டுல எவன் வெட்டி கிடிச்சத்தாலும் விளக்காம ஏன் போறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியுது. அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா எனக்கு